Hey guys, welcome back to my channel Sandhya Makeover Artistry. இன்னைக்கு நாம ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ என்ன நான் வாங்கியிருக்கேன்னா ஸ்விஸ் பியூட்டியில் நான் இன்னைக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னலாம் வாங்கியிருக்கேன், என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் பேக் ஓப்பன் பண்ணல. பேக் ஓப்பன் பண்ணி ஒன்றா என்ன இருக்குன்னு காட்டுறேன். நான் எதுக்கெல்லாம் அதை வாங்கியிருக்கேன், என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும் எல்லாமே காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ என்ன இருக்குது ஒன்று எடுத்து காட்டுறேன். நான் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக 799 இல்லை 999 தெரியல. அதுக்கு அபவ் ஆர்டர் பண்ணால் பை 3 ஃப்ரீ அப்படியே போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு நான் வாங்கும்போது. அது இல்லாமல் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. நான் ஸ்விஸ் பியூட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஸ்விஸ் பியூட்டியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆக்சுவலாக இந்த ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நான் அதில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ நான் வாங்கினதோட டோட்டல் அமௌண்ட் வந்து 996 ஆச்சு. ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் போக இது. ஸோ டிஸ்கவுண்ட் போக 996 ஆச்சு. அது இல்லாமல் 3 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீ. ஸோ என்னெல்லாம் வந்துச்சுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸ்விஸ் பியூட்டியோட பிபி க்ரீம் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக நான் ஸ்விஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸை மட்டுமே வச்சு ஒரு ஃபுல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மேபி நெக்ஸ்ட் ஒரு 2 வீடியோஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ தான் வரும். ஸோ ஃபுல் ஃபேஸ் ஸ்விஸ் பியூட்டி வச்சு பண்ணி காட்டுறேன்னா அதுக்காக வாங்கின சில ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட ஸ்விஸ் பியூட்டியில் நான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் அஃபோர்டபுளாக இருக்கும், நல்லா இருக்கும், அதுக்காக நான் வாங்கினது. ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பிபி க்ரீம். அண்ட் எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான், அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் எல்லாமே. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 229 அண்ட் டிஸ்கவுண்ட் போக சம்திங் வந்திருக்கும். இதோட ப்ரைஸ் 229. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர். இதோட ப்ரைஸ் 289. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ஆன் த மூவ் கன்சீலர் பேலட். அண்ட் இந்த கன்சீலர் பேலட் எனக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச். ஆக்சுவலாக இது உள்ள காட்டுறேன் பாருங்க, கண்டிப்பாக வாங்கலாம் இது. அண்ட் இதோட ப்ரைஸ் கூட 299 தான் எம்ஆர்பி. உள்ள பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் இருக்கும், 6 ஷேட்ஸ் இருக்கும் டோட்டலாக. நான் வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் இருக்கிற மாதிரி பார்த்தேன், பட் அதெல்லாம் சோல்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ நான் இதுதான் எனக்கு இருந்துச்சு, சரி ஓகே நம்ம ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இது எடுத்திருக்கேன். பிகாஸ் என்னோட ஸ்கின் டோனுக்கு இதில் இருக்குது, அதனால் நான் எடுத்திருக்கேன். கலர் கரெக்ஷனுக்கும் இதை நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா எல்லோ அண்ட் க்ரீன் கலர் கரெக்டர் இருக்குது. அது இல்லாமல் கன்சீலர்ஸ் இருக்குது, மற்ற கலர் கன்சீலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒர்த் பையிங் தான், பட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்விஸ் பியூட்டியோட காம்பேக்ட் பவுடர். ஆக்சுவலாக நம்ம ஆன்லைனில் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறோம், ஏதாவது பிராண்ட் நம்ம ட்ரை பண்ணுறோம் புதுசாக அப்படின்னா நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதே ஷேட் செலக்ட் பண்ணுறது தான். பிகாஸ் நம்ம கரெக்டான ஷேட் தான் செலக்ட் பண்ணுறோமா என்னன்னு தெரியாது. ஸோ காம்பேக்டில் கூட எனக்கு தெரிஞ்சது என் ஷேடாக இருக்காது, ஏன்னா நிறைய சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, காம்பேக்ட் பவுடர் இது, இந்த ஷேட் ஓகே எனக்கு. ஸோ இந்த ஷேட் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் இது ஷேட் நம்பர் வந்து, அண்ட் இது ஷேட் வந்து 2 பெய்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ பெய்ஜ் கலர் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக எடுத்தது தான். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு என்னன்னு நான் ரிசல்ட் சொல்கிறேன். ஆயில் கண்ட்ரோல் போட்டிருக்கு, இந்த ஆக்சுவலாக ஆயிலி ஸ்கின், ஸோ அதனால் இது கண்டிப்பாக எனக்கு செட் ஆகும். அண்ட் இதோட ப்ரைஸ் 229. டிஸ்கவுண்ட்லாம் போக வேறு ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வருது. நிஜமாவே இந்த ப்ரைஸ்க்கு இதெல்லாம் ஒர்த் பையிங் தான். ஸ்விஸ் பியூட்டியோடையது நான் மற்ற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணப்போ நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இதோட ஹானஸ்ட் ரிவ்யூ என்ன, ஸ்விஸ் பியூட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பிராண்ட் ட்ரை பண்ணலாமா இல்லையா அப்படின்னு. நெக்ஸ்ட் நான் வாங்கினது டார்க் ப்ரௌன் ஷேடில் ஐப்ரோ பென்சில். என்கிட்ட ஐப்ரோ பென்சில் இல்லை, அதனால தான் இது எடுத்தேன். ஆக்சுவலாக ஐப்ரோ போமேட், ஐப்ரோ பவுடர், ஐப்ரோ ஜெல் எல்லாமே இருக்குது, பட் பென்சில் இல்லை. மோஸ்ட்டாக நான் பென்சில்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், பட் கொஞ்சம்
சட்டிலான ஒரு லுக் பண்ணும்போது கண்டிப்பா ஐப்ரோ பென்சில் தான் தேவைப்படும். அதுக்காக எடுத்தது தான் இது. இது நான் பிரைடல் யூஸ் கூட யூஸ் பண்ணுவேன். நல்லா தான் இருக்கும். பட் இந்த பிராண்டுது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்கு சொல்றேன். இதோட பிரைஸ் வந்து 99 rupees. டார்க் ப்ரௌன் ஷேடு இது. நெக்ஸ்ட் ஃபைனலான ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணதில்ல அண்ட் 3 ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் என்ன வந்துச்சுன்னு நான் காட்டுறேன். இது வந்து லாஸ்ட் ஒன் ஐலைனர். ஐலைனர் இருக்கு பட் ஸ்விஸ் பியூட்டில இல்லை. எனக்கு மேபிளின்ல ஐலைனர்ஸ் அண்ட் மஸ்காராலாம் அதில் ரொம்ப பிடிக்கும். லாரியல்ல பிடிக்கும். பட் இதில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். ஸ்விஸ் பியூட்டி பாப் ஐ ஸ்டைல் லைனர் அப்படின்னு இருக்கு. வாங்கி பாருங்க, நல்லா இருக்கு. விங்ஸ் வைக்க நல்லா இருக்கும். நான் ஆனா வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நினைச்சேன். குட்டியா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே, இது லாங்கா இருக்கு. எனக்கு லாங்கா இருக்கிறது கொஞ்சம் ஷார்ட்டா இருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இதோட பிரைஸ் வந்து 249. இதோட எம்ஆர்பி வந்து 249. அவ்வளோதான் நான் ஆர்டர் பண்ணது. அண்ட் எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச அந்த 3 ப்ராடக்ட்ஸ் என்ன காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், பேக்கிங் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. இது பாருங்க. ஸோ இதை மாதிரி தான் இருக்குது பேக்கிங்லாம். பேக்கிங் தான் கொஞ்சம் அப்படி இருக்கு. சரி, ப்ராடக்ட் எப்படி இருக்கு பார்க்கலாம். இது என்னன்னா கலர் மீ ஹாப்பி ஐலைனர். கலர் மீ ஹாப்பி ஐலைனர் சொல்லி ப்ளூ கலர் வந்திருக்கு போல. கலர் ஐலைனர்ஸ் கொஞ்சம் என்கிட்ட கம்மியாக தான் இருக்கு ஆனால் இந்த ப்ளூ கலர் இல்லை. நல்லா இருக்கு, தெரியுதுங்களா? ஆக்சுவலாக நல்லா இருக்கு, நல்லா பிக்மெண்டடாக தான் இருக்கு. பட் ஸ்மட்ச் ஆகாதா அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ முடியும் போது இதை ஸ்மட்ச் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் கலர் வைஸ் இது ரொம்ப அழகா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சீக் டிண்ட், க்ரீம் அண்ட் டிண்ட், லிப் அண்ட் சீக் டிண்ட் தான் இது. இது எப்படி இருக்கு பார்க்கலாம். அண்ட் எனக்கு வந்திருக்க ஷேட் வந்து கோரல் கேண்டி அப்படின்னு சொல்லி இந்த ஷேட்ல வந்திருக்கு. அப்பா, சாக்லேட் ஸ்மெல் செம்மையா இருக்கு ஸ்மெல். ஆனால் இதுலயும் பேக்கிங் நல்லா இல்ல. வெளியில எல்லாம் வந்திருக்கு, இந்த பாருங்க, தெரியுதா? வெளியில எல்லாம் வந்துருச்சு. பேக்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் ஸ்மெல் செம்ம சூப்பரா இருக்கு. ஐயோ, எடுக்கவே வரல. உள்ள ஓகே தான். ஸோ திஸ் ஒன் டிண்ட் அப்படின்னு பார்த்தா இது ஓகே தான். இது ஃபேஸ்ல போட்டா எப்படி இருக்கும்? நல்லா தாங்க இருக்கு. பட் இதை ப்ராப்பரா நான் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்கு பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு பிக்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்த் பையிங்காக கேட்டால் ஃப்ரீ ப்ராடக்ட் தானே, வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே. அப்படி இருக்கும்போது இதை மாதிரி ஃப்ரீஸ் வரும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக மேட் லிப்ஸ்டிக், இது ஒரு ஃப்ரீ வந்திருக்கு. வாவ், நியூட் பாம் அப்படின்னு சொல்லி நியூட் ஷேட்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு நியூட் ஷேட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு பார்ப்போம். இது வந்து பேக்கிங் நல்லா தான் இருக்கு. அப்படியே வெறும் ஒரு லிப்ஸ்டிக் தானே. இதுதான் இதோட ஷேடு. ஓகே, நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். செம்மையான ஷேட், சரியா இருக்கு. சூப்பரான நியூட் ஷேட் இது. இது வந்து ஆக்சுவலாக டஸ்கி ஸ்கின் டோனுக்கும் நல்லா இருக்கும், ஃபேர் ஸ்கின் டோனுக்கும் நல்லா இருக்கும். செம்மையா இருக்கு, பிங்க் நியூட் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு ஃப்ரீல ரொம்ப பிடிச்சிருக்கிறது இதுதான். ஃபர்ஸ்ட் ஐ லைக் திஸ். மற்ற ரெண்டும் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், அதனால ஓகே. எனக்கு இது ஒன்று ஃப்ரீயாக வந்திருந்தாலே ஹாப்பி தான். அது இல்லாமல் 2 ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதுவும்
வாங்குனதோட டோட்டல் அமௌண்ட் வந்து 996ல. சூப்பர்ல. 1000க்குள்ளே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு, அதுல 3 ப்ராடக்ட்ஸ் வேற எக்ஸ்ட்ரா ஃப்ரீ வந்திருக்குன்னா, இட்ஸ் வொர்த் பையிங் தான். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாரி வேணும்னா, ஆக்சுவலா இந்த மாரி ஆஃபர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ரெகுலரா இதே இருக்கறதில்ல. அண்ட் 1500க்கு மேல போனா இன்னும் சம்திங் 5 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீன்னு நெனைக்கிறேன். அண்ட் தென் 1800க்கு மேல 1799க்கு மேல போனா, ஆ ஒரு வேனிட்டி பாக்ஸ் ஒண்ணு ஃப்ரீன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பாருங்க. அதுல இருக்கு. அண்ட் அவ்வளோதான். இதோட இந்த ஹால் வீடியோ முடிஞ்சிடுச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து வொர்த் தான். உங்களுக்கு இது எப்படி இருக்கு? நீங்க இந்த பிரைஸ்க்கு இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குவீங்களா? இது வொர்த் நெனைக்கிறீங்களா? வொர்த்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் வேற ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ தட் நான் வந்து நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது பிராண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்லைனா எனக்கு இந்த பிராண்ட்ல பர்டிகுலரா இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் காட்டுங்க. இல்லைனா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, இது வொர்த்தா பை பண்றது அப்படின்லாம் ரிவ்யூஸ்லாம் கேட்டிங்கனாலும் நான் ஹானஸ்டான ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். தட்ஸ் ஆல். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். பாய்.